சிஜாட் டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சிஜாட் டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். மார்ச் 31 நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க. அதுக்கான இன்வாய்ஸ் அன்னிக்கே தயாராகிடுது. ஆனா அந்த பொருள் உங்க கைக்கு வந்து சேர்றது ஏப்ரல் 2. இப்போ அதற்கான உள்ளீட்டு வரி கடனை, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நீங்க மார்ச் மாச கணக்குல கேப்பீங்களா இல்ல ஏப்ரல் மாச கணக்குல கேப்பீங்களா? இது ஒரு எளிமையான கேள்வி மாதிரி தோணலாம். ஆனா இந்த ஒரு சின்ன கால இடைவெளி ஒரு தொழில் முனைவோர கேரள உயர் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. வாங்க இந்த வழக்கின் ஆழத்துக்கு போகலாம். முதல்ல களத்துல என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். சம்பந்தப்பட்டவர் ஒரு பிளாஸ்டிக் தொழில் செய்யற பதிவு செய்யப்பட்ட வரி செலுத்துபவர். சரி. சம்பவம் நடந்தது 2017-18 நிதி ஆண்டோட அக்கவர கடைசி நாட்கள்ல. மார்ச் 30 அப்புறம் 31 2018ல அவர் வெளிமாநிலத்திலிருந்து அவரோட தொழிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்காரு. விற்பனையாளர் அந்த தேதிகள்லயே இன்வாய்ஸ் போட்டுட்டாரு. ஆனா அந்த பொருட்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வர நேரம் எடுக்குமே. நிச்சயமா. அந்த பொருட்கள் இவர் கைக்கு வந்து சேர்ந்ததே ஏப்ரல் 2018ல. அதாவது அடுத்த நிதி ஆண்டான 2018-19ல. இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஓ, இன்வாய்ஸ் ஒரு நிதி ஆண்டுல, பொருள் கைக்கு கிடைச்சது அடுத்த நிதி ஆண்டுல. இது ஆயிரக்கணக்கான வணிகர்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் தானே? முற்றிலும். இங்க திரு ரமேஷ் என்ன செஞ்சாருன்னா, ஜிஎஸ்டி சட்ட விதிப்படி பொருட்கள் கைக்கு கிடைச்ச பிறகுதான் ஐடிசி கோர முடியுங்கிறதுனால அவர் தனக்கு பொருட்கள் கிடைச்ச ஏப்ரல் 2018 மாத ரிட்டர்ன்ல அந்த ஐடிசிய கோரினார். அதுதானே சரி. ஆனா பொருட்களை வித்தவர் என்ன பண்ணாரு? அவரும் அவரு தரப்புல சரியாவே செயல்பட்டாரு. அவர் மார்ச் மாசத்துல பொருட்களை வித்து இன்வாய்ஸ் போட்டதால தன்னோட மார்ச் 2018 ரிட்டர்ன்ல அந்த விற்பனையை காட்டி அதுக்கான வரியையும் அரசாங்கத்துக்கு செலுத்திட்டாரு. ஆக விற்பவர் மார்ச் கணக்குலயும் வாங்குபவர் ஏப்ரல் கணக்குலயும் காட்டியிருக்காங்க. இதனால என்ன ஆச்சுன்னா 2 பேர் கணக்கும் ஒத்து போகல. ஒருத்தர் கணக்குல மார்ச் மாசம்னு காட்டுது, இன்னொருத்தர் கணக்குல ஏப்ரல்னு காட்டுது. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம், இது வெறும் ஒரு மாச கால இடைவெளி தானே? இதுக்காக ஏன் வரித்துறை இவ்ளோ தீவிரமா எடுத்துக்கணும்? இது கணக்கு சரிபார்ப்புல அவ்ளோ பெரிய பிரச்சனையா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஜிஎஸ்டி அமைப்போட முதுகெலும்ப இந்த கணக்கு பொருத்தம்தான். அதாவது ஜிஎஸ்டிஆர் 2A 2Bல உங்க சப்ளையர் காட்டுற வரியும் நீங்க ஜிஎஸ்டிஆர் 3Bல கேட்கிற ஐடிசியும் பொருந்தி போகணும். இங்க மாசங்கள் மாறிட்டதால கணினி அமைப்பு இது எப்படி பாக்குதுன்னா, ஏப்ரல் மாசத்துல ரமேஷ் ஒரு ஐடிசிய கோரியிருக்காரு. ஆனா அந்த மாசத்துல அவரோட சப்ளையர் அதுக்கான வரிய கட்டினதா காட்டல அப்படின்னு பாக்குது. ஓ, அந்த சப்ளையர் போன மாசமே வரிய கட்டிட்டாங்கிறது சிஸ்டம்க்கு தெரியாது. ஆமா, அது உடனடியா புரியாது. அதனால கணினி இது ஒரு பெரிய சிவப்பு கொடியா, ஒரு ரெட் பிளாகா காட்டிடுது. இது அரசாங்கத்துக்கு ஒரு தற்காலிக வருவாய் இழப்ப காட்டுற மாதிரி ஆகிடுது. புரியுது. சிஸ்டம் ஒரு முரண்பாட்ட கண்டுபிடிச்சிடுச்சு. உடனே அதிகாரி ஒரு நோட்டீஸ் அனுப்புனாரா? உடனடியா இல்லைங்கிறது தான் இதுல ஆச்சரியமான விஷயம். இந்த பரிவர்த்தனை நடந்தது 2018ல. ஆனா வரித்துறையிடம் இருந்து முதல் அறிவிப்பு வந்தது கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு 2022ல. 4 வருஷமா? ஆமா, ASMT 10 அப்படிங்கிற படிவத்துல ஒரு நோட்டீஸ் வந்தது. இந்த ASMT 10 என்ன? இது ஒரு பெரிய எச்சரிக்கையா? இல்ல, இது முதல் கட்ட விசாரணை தான். சொல்லப்போனா எங்க சிஸ்டம் படி உங்க கணக்குல ஒரு முரண்பாடு தெரியுது, இதுக்கு உங்க விளக்கம் என்ன அப்படின்னு மென்மையா கேக்குற ஒரு அறிவிப்பு. இதுக்கு திரு ரமேஷும் பதிலளித்திருக்காரு. அப்போதே பிரச்சனை முடிஞ்சிருக்கணுமே, அவர் நடந்ததை விளக்கியிருப்பாரே. அப்படிதான் நாமளும் நினைப்போம். ஆனா அந்த விளக்கம் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா பிரச்சனை அதோட முடியல. டிசம்பர் 26, 2023ல வரித்துறை அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. கேரள ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 73(1) கீழ் நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லி ஒரு காரணக்கெழுப்பு அறிவிப்பை, அதாவது ஷோகாஸ் நோட்டீஸா அனுப்புனாங்க. இதுதான் இந்த வழக்குல XP1ன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஆவணம். சரி, இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ங்கிறது ரொம்ப சீரியஸான ஒண்ணு இல்லையா? இது சும்மா விளக்கம் கேக்குற மாதிரி இல்ல. நிச்சயமா, இது ஒரு அதிகாரப்பூர்வமான எச்சரிக்கை. நீங்க ஏன் இந்த வரிய வட்டியோட அதோட செலுத்தக்கூடாதுன்னு காரணம் சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு சமம். இந்த நோட்டீஸுக்கு பதில் சொல்லலன்னா துறை ஒருதலைபட்சமா முடிவெடுக்க முடியும். இங்கதான் கதையில ஒரு டெக்னிக்கல் ட்விஸ்ட் வருது. இந்த மிக முக்கியமான அறிவிப்பு மனுதாரருக்கு சரியா போய் சேரலன்னு அவர் வாதிடுறாரு. அது எப்படி சாத்தியம்? ஆமா, இதுதான் வழக்கின் மையப்புள்ளி.
அந்த காரண கேட்பு அறிவிப்பு ஜிஎஸ்டி வெப் போர்ட்டல்ல நாம பொதுவா பார்க்குற மெயின் பேஜ்ல வரல. அப்போ எங்க வந்துச்சு? அது கூடுதல் அறிவிப்புகள், அதாவது அடிஷனல் நோட்டீசஸ்னு ஒரு தனி பகுதியில பதிவேற்றம் செய்யப்பட்டதா மனுதாரர் சொல்றாரு. ஓ, அப்படியா? தினமும் தொழில் நடத்துற ஒருத்தருக்கு போர்ட்டல்ல இருக்கிற எல்லா மூலமுடுக்கியும் தேடி பார்க்கணும்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தானே? அதுதான் நிஜம். ஆக அந்த அறிவிப்பு அவர் பார்க்காததால அவரால பதில் சொல்ல முடியல. இதோட விளைவா வரித்துறை என்ன செஞ்சாங்க? அவங்க சட்டப்படி அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்தாங்க. பதில் வராததால மனுதாரருக்கு சொல்ல எதுவுமே இல்லைன்னு நினைச்சு ஒரு தரபட்சமா ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதுதான் XP2. அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருந்தாங்க? அதுல அவர் கோரிய ஐடிசி தவறுன்னு சொல்லி வரிய திரும்ப செலுத்தணும்னு உத்தரவிட்டாங்க. அதோட வரி செலுத்த கோரி ஒரு கேட்பு அறிவிப்பையும் XP3யையும் வெளியிட்டாங்க. இப்ப புரியுது. ஒரு சின்ன டைமிங் பிரச்சனை, கவனிக்கப்படாத ஒரு நோட்டீஸ் இப்போ ஒரு பெரிய வரிச்சுமைக்கு வழிவகுத்துடுச்சு. வேற வழி இல்லாம அவர் கேரள உயர்நீதிமன்றத்தோட கதவுகளை தட்டியிருக்காரு. ஆமாம், இதுதான் அவரை நீதிமன்றத்துக்கு போக வச்சது. நீதிமன்றத்துல மனுதாரரோட வாதம் ரொம்ப எளிமையாவும் நேர்மையாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, நான் வரி ஏய்ப்பு பண்ணல, என் சப்ளையர் வரிய கட்டிட்டாரு, பொருள் எனக்கு ஏப்ரல்ல தான் கிடைச்சது, அதனால நான் ஏப்ரல் ஐடிசி கேட்டேன், இது கணக்குகளை சரிபார்க்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் கையில இருக்கிற அசல் இன்வாய்ஸ் உட்பட எல்லா ஆவணங்களையும் கொடுத்து நான் இதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு தானே இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த நோட்டீஸ் போர்டுல மறைமுகமான இடத்துல இருந்ததால தன் கவனத்துக்கு வரலன்னு அழுத்தமா வாதிட்டாரு. இதுக்கு அரசாங்க தரப்போட பதில் என்னவா இருந்துச்சு? சட்டப்படி பார்த்தா அரசு வழக்கறிஞர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குதே. நோட்டீஸ் அனுப்பியாச்சு, பதில் வரல, அப்பீல் பண்ண ஒரு வழி இருக்கும்போது நேரடியா ஹைகோர்ட்டுக்கு வரதை ஏன் நீதிமன்றம் அனுமதிக்கணும்? இது ஒரு மிகச்சரியான கேள்வி. அரசு வழக்கறிஞரும் இதையே தான் கடுமையா வாதிட்டார். மனுதாரருக்கு பல வாய்ப்புகள் கொடுத்தோம், அவர் தேவையான ஆவணங்களை முதல் கட்டத்திலேயே கொடுக்க தவறிட்டாரு. மிக முக்கியமா காரணம் கேட்பு அறிவிப்புக்கு அவர் பதில் சொல்லல. அதனால இதுல நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியமே இல்ல, சட்டத்துல இருக்கிற மேல்முறையீட்டு வழிகளை தான் அவர் நாடணும் அப்படின்னு வாதித்தாங்க. சரி, இப்போ ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டோம். வாங்குபவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு, அரசாங்க தரப்புலயும் சட்ட விதிகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல நீதிபதி திரு ஜியாத் ரஹ்மான் ஏஏ இது எப்படி அணுகுனாரு? இங்கதான் இந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இங்கதான் ஒரு நீதிபதியோட பார்வை எவ்வளவு முக்கியம்னு நாம பாக்குறோம். நீதிமன்றம் இந்த வழக்கு வெறும் சட்ட புத்தகத்தோட வரிகளை வச்சு பார்க்கல, ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி யதார்த்தமான கண்ணோட்டத்துல அணுகுச்சு. தீர்ப்போட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, இது வேணும்னே செஞ்ச வரி ஏய்ப்பு வழக்கு இல்லங்கறத நீதிமன்றம் முதல் பார்வையிலே தெளிவா கண்டுபிடிச்சது. அப்படியானா இந்த குழப்பம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நீதிமன்றம் நினைச்சது? 2 நிதியாண்டுகளோட மாறுதல் காலத்துல, அதாவது அந்த டிரான்சிஷன் பீரியட்ல நடந்த ஒரு பரிவர்த்தனையால தான் இந்த முழு குழப்பமும் எழுந்திருக்கு அப்படின்னு நீதிமன்றம் மிக துல்லியமா குறிப்பிடுச்சு. வாங்குபவர் தனக்கு பொருள் கிடைச்ச தேதியையும் விற்பவர் இன்வாய்ஸ் போட்டு தேதியையும் கணக்குல எடுத்துக்கிட்டதால இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு நேர்மையான தவறு அல்லது புரிதல் வேறுபாடு. இதை சரி செய்யறது தான், ரீகன்சிலேஷன் பண்றது தான் தீர்வு, தண்டிக்கிறது இல்லன்னு நீதிமன்றம் நினைச்சது. மனுதாரர் நோட்டீஸ பார்க்கல, அதுவும் அடிஷனல் நோட்டீசஸ் பகுதியில் இருந்துச்சுன்னு சொன்னது நீதிமன்றம் ஏத்துக்குச்சா? அது ஒரு கவனக்குறைவு தானே? ஆமா, நீதிமன்றம் அதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டது. மனுதாரர் ஒருவேளை கவனக்குறைவா இருந்திருந்தாலும் இந்த வழக்கின் தனிப்பட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஒரு மென்மையான பார்வை, ஒரு லீனியன்ட் வியூ தேவைப்படுது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. அப்படியானா இறுதி தீர்ப்பு என்ன? வரித்துறையோட உத்தரவு ரத்து செய்யப்பட்டதா? ஆமா, முற்றிலும். வரித்துறையோட ஒரு தரப்பு பட்ச உத்தரவான XP2 ரத்து செஞ்சு இந்த வழக்க மீண்டும் அதே மதிப்பீட்டு அதிகாரிக்கு மறுபரிசீலனை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. மறுபரிசீலனைக்கு என்னென்ன வழிகாட்டுதல்களை நீதிமன்றம் கொடுத்துச்சு? ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல்கள். மனுதாரர் நேர்ல ஆஜராகி விளக்கம் சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவர் தன்னோட தரப்பு வாதத்தை ஆதரிக்க தேவையான அசல் இன்வாய்ஸ் உட்பட எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பிக்க அனுமதிக்கணும். இது எல்லாம் கருத்தில் கொண்டு அதிகாரி 3 மாசத்துக்குள்ள ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்கணும்னு காலக்கெடுவும் நிர்ணயிச்சது. ஆஹா, இந்த வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. முதல் பாடம், நிதியாண்டோட இறுதியில நடக்கிற பரிவர்த்தனைகள்ல வணிகர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, குறிப்பா இன்வாய்ஸ் தேதி ஒரு நிதியாண்டுலையும் பொருள் வந்து சேர்ற தேதி அடுத்த நிதியாண்டுலையும் இருந்தா அதை எப்படி கணக்குல காட்டுறதுங்கிறதுல தெளிவு வேணும். சிறந்த வழி விற்பனையாளரோட தொடர்புல இருந்து 2 பேரோட ரிட்டர்ன்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறத உறுதி செய்யறது தான்.
நிச்சயமா. இது மாதிரி முரண்பாடுகள ஆரம்பத்திலேயே தவிர்க்க உதவும். 2வது பாடம் நாம ஏற்கனவே பேசின டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது. மிக மிக முக்கியமானது. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வர்ற அறிவிப்புகளை தவறாம சரி பார்க்கணும். இந்த வழக்குல அடிஷனல் நோட்டீசஸ்னு ஒரு சின்ன பகுதியில் இருந்த அறிவிப்பு கவனிக்கப்படாதது எவ்வளோ பெரிய சிக்கல, அதாவது நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய ஒரு நிலையை உருவாக்குச்சுன்னு பார்த்தோம். ஆமா, பொதுவா பாக்குற டேஷ்போர்ட மட்டும் பார்த்துட்டு இருந்துடக்கூடாது. உண்மைதான். இந்த வழக்கின் மிக முக்கியமான பாடம் என்னன்னா, சட்டம்ங்கிறது வெறும் விதிகளை இயந்திரத்தனமா பின்பற்றுறது மட்டும் இல்ல. நீதிபதியோட தீர்ப்பு ஒரு நேர்மையான தவறுக்கும் திட்டமிட்ட வரி ஏய்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக தெளிவா காட்டுது. வரித்துறையின் செயல்முறை தவறுகளை விட வரி செலுத்துபவரோட உண்மையான நோக்கத்துக்கும் அவருக்கு நீதி கிடைக்கிறதுக்கும் நீதிமன்றம் முன்னுரிமை கொடுத்திருக்கு. இதுதான் அந்த தீர்ப்போட ஆன்மா. இது ஒவ்வொரு நேர்மையான வரி செலுத்துபவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. அருமையான விளக்கம். இந்த கலந்துரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. இந்த டிஜிட்டல் யுகத்துல ஒரு அரசாங்க வெப்சைட்ல அதோட ஏதோ ஒரு மூலையில ஒரு அறிவிப்பு அப்டேட் பண்றது மட்டுமே அந்த அறிவிப்பு ஒரு நபருக்கு முறையா போய் சேர்ந்ததுக்கு போதுமான ஆதாரமாகுமா? நாம அன்றாடம் பயன்படுத்துற செயலிகள் எல்லாம் நமக்கு இமெயில், எஸ்எம்எஸ், புஷ் நோட்டிபிகேஷன் பல வழிகள்ல தகவல்களை தருது. ஒருத்தரோட நிதிநிலைய பாதிக்கிற ஒரு முக்கியமான வரி அறிவிப்புக்கு இது மாதிரி நேரடி தகவல் தொடர்பு முறைகளை அவசியம் இல்லைல? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.